கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து நாட்களிலும் இந்த லெந்து கால சிந்தனையில் நாம் இன்றைக்கு காண இருக்கிற தலைப்பு இயேசுவின் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த லெந்து கால சிந்தனையை நாம் சற்று நேரம் தியானிப்போம். சிந்தனைக்கு ஆரம்பமாக நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம். ஆண்டவரே, கல்வாரியில் நீர் எங்களுக்காக தம்மையே பலியாய் கொடுத்தீர் இயேசப்பா. அந்த ஸ்நேகத்தை நாங்கள் நினைத்து இந்த லெந்து நாட்களிலும் உமது அன்பை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் லெந்து கால சிந்தனையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உமது அந்த நாட்களில் நீர் பட்ட வேதனைகளை நாங்கள் உணர்ந்து எங்களை திருத்திக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இயேசுவின் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்துதல் என்ற தலைப்பில் சற்று நேரம் நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். மத்தேயு 27 அதிகாரம் 27 31 வசனங்களில் இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27 அதிகாரம் 27 வசனம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இந்த பகுதியில் நாம் தியானிக்கும் தலைப்பு கூறப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:18 என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த காரியம் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்கலாம். யோவான் 19:23 ஆண்டவரது அங்கியை மேலிருந்து அது தைக்கப்படாமல் ஒரே துணியில் நெய்யப்பட்டதாய் அது காணப்பட்டது. அந்த ஆண்டவரது உடையை பங்கிட்டு அவரது அங்கியின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்தேயு 27:35 மார்க்கு 15:24 லூக்கா 23:34 ஆண்டவரது வஸ்திரங்களை பங்கிட்டு அவரது அங்கியை சீட்டு போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4 சுவிசேஷங்களிலும் இந்த பகுதி ஆண்டவரது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை அவர்கள் கூறியிருப்பது விசேஷமாய் குறிப்பிடத்தக்கது. தாவீது தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொன்னதை இந்த சுவிசேஷ புத்தகங்களில் நிறைவேறி காணப்பட்டுகிறது. இந்த காரியத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவரது அங்கியை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சீட்டு போடும்போது அந்த அங்கி ஒரே பாவினால் நெய்யப்பட்டு இருந்ததனால் அதை கிழிக்காமல் சீட்டு போட்டு தங்களுக்குள் எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அது ஒரு போர் சேவகன் கையில் கிடைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் ஒரு பெண்ணின் கையில் கிடைக்கப்பட்டது, நிக்கோதேமுவின் கையில் கிடைக்கப்பட்டது,
யோவான் கையில் கிடைக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது நமக்கு சரியான காரணம் தெரியப்படவில்லை. ஆனால் அது ஒரு போர் சேவகன் கையில் கிடைத்திருக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு வரலாற்று புதையல். ஆண்டவரது அங்கியை ஒரு வரலாற்று புதையலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது ஒரு கைதியின் ஆடையாக அதை பங்கிட்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் அவமானம் அடைந்தார். இது நிமித்தமாய் அவரது ஆடையை களைந்து பங்கிட்டு கொண்டார்கள் என்பதின் நிமித்தமாய் அவர் அவமானம் அடைந்தார், அவர் அந்த கேடு அடைந்தார் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். நிறைவாக ஆண்டவர் அந்த வேதம் நமது அலங்கோலங்களை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் நமக்காக அந்த கேடு அடைந்தாரோ அதே போல வேத புத்தகம் நம்ம ஒவ்வொருவருடைய அலங்கோலங்களை காட்டுகிறதா இருக்கிறது என்று சற்று நேரம் நாம் சிந்தித்து நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் அவமானம் அடைந்தார். நம் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் அவமான சின்னமாக அந்த கொல்கதா மலை மேட்டிலே அவமானம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:28 பார்க்கும்போது, அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை முழுவதும் நாம் பார்க்கும்போது தேசாதிபதியான பிலாத்துவின் முன்னிலையில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். தேசாதிபதியின் போர் சேவகர்கள் அனைவரும் இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்து அந்த தேசாதிபதியான பிலிப்புவின் அரண்மனையில் அவரை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் அந்த இடத்தில் ஆண்டவரது வஸ்திரங்களை கழற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழற்றிவிட்டு சிவப்பான மேலங்கியை அவருக்கு தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை போர் சேவர்களும் அதில் வாசிக்கும் பொழுது நம்ம 27 பார்க்கும்போது, போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. அந்த தேசத்தில் உள்ள போர் சேவர்கள், அதாவது ஆர்மி அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, படை ஃபுல்லாக அந்த அரண்மனையில் கூடியிருக்கிறாங்க. அத்தனை படை வீரர்கள் மத்தியில் ஆண்டவரது வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை உடுத்தினார்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அது எத்தனை ஒரு அவமானமான ஒரு காரியம். ஆடையை கழற்றுவது என்பது ஒரு மிகவும் அவமானமான ஒரு காரியம். அதை அத்தனை போர் சேவகர் நடுவில் ஆண்டவருக்கு நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். இன்னுமாய் அவரது வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அப்படின்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் அவரது வஸ்திரத்தை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நமது நிர்வாணத்தை மறைப்பது தான் ஆடை. ஒரு மனிதனின் தன்மானத்தை மறைப்பது தான் ஆடை. அந்த ஆடை கலற்றப்படும் போது எத்தனை விதமான ஒரு அவமானத்தை ஆண்டவர் சந்தித்திருப்பார். அவரது மனநிலை எந்த நிலைமையில் காணப்படும். அத்தனை கூட்டத்தின் மத்தியில் அவர் ஒரு அவமானத்தின் சின்னமாக, கேலி பொருளாக அந்த இடத்தில் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவமானம் அப்படி என்று நம்ம சொல்கிறோம்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு மரியாதையின்றி நடத்தப்படுதல். ஒரு கூட்டத்தின் நடுவில் ஒரு கேலி பொருளாக ஒரு மரியாதையின்றி நடத்தப்படுவது தான் அவமானம். அந்த அவமானத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக சுமந்தார். அவரது இயலாமையை சுட்டி காட்டி கேலி செய்தனர். அவமானம் என்றால் இயலாமையை அவர் நினைத்தால் ஆண்டவர் இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாம். ஆனாலும் தேவ திட்டம், தேவ சித்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இது இப்படி நடந்தது என்று அத்தனை அவமானங்களையும் அவர் பொறுமையோடு சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவமானம் என்பது மனதை காயப்படுத்துகிற ஒரு செயல். திருக்குறளில் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று. மனதை காயப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் தான் அவமானம். அது ஆறாத ஒரு காரியமாய் இருக்கும், மறக்காத ஒரு காரியமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது தாங்க முடியாத ஒரு கொடுமையான ஒரு பயங்கரமான செயல், இந்த அவமான செயல். பொதுவாக அவமானத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புத்தர் சொல்லும்போது, புத்தரை ஒரு முறை ஒரு இடத்திற்கு செல்லும்போது அவரை அவமானமான சொற்களால், தீய சொற்களால் திட்டி கொண்டார்களாம். அப்பொழுது சீடர்கள் சொன்னாராம், ஏன் இப்படி உங்களை அவமானப்படுத்துகிறார்கள், நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் அதை ஏற்றுக்கொண்டால்தானே எனக்கு அந்த அவமானம்.
நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாராம். ஆனால் நமது ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லா அவமானத்தையும் நமக்காக தானே சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் காந்தியை பற்றி சொல்லும்போது, அவர் தென்னாப்பிரிக்கா ரயிலில் பிரிட்டோரியாவுக்கு அவர் பயணம் சென்றார். ஆனால் பீட்டர்ஸ் மாறிய அந்த இடத்திற்கு வரும்போது அவரை வெள்ளைக்கார ரயில் நிலைய பொறுப்பாளர்கள் அவரை கீழே தள்ளிவிட்டனர் என்று பார்க்கிறோம். அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னது செய்தார்? வெள்ளையர்களுக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி தென்னாப்பிரிக்காவில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதான் ஒவ்வொருவர் பெரும் அவமானங்களும் ஒரு மீட்பை கொண்டு வருகிறதா இருக்குது. நமது ஆண்டவர் பட்ட அவமானமும் சிலுவையில் நமக்காக நிர்வாணமாக மாற்றப்பட்ட அவமானம் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னும் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் உயர்ந்த பதவியேற்று அந்த ஜனாதிபதி மாளிகையில் பேசும்போது ஒரு நபர் சொன்னாராம், நான் அணிந்திருக்கும் ஷூ உங்கள் அப்பா தைத்த செருப்பு என்று சொன்னாராம். அதோட உடனே அவர் அந்த இடத்தில் அத்தனை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு மத்தியிலும் அவமானப்படாமல், மிக்க மகிழ்ச்சி, நன்றி செலுத்துகிறேன், உங்கள் ஷூவில் பழுது ஏற்பட்டால் மீண்டும் என்னிடம் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு பழுது நீக்கி தாரேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்றும் அவரை குறித்து நாம் பேசுகிறோம். அந்த அவமானங்களை விடையெல்லாம் மிகுந்த அவமானத்தை அடைந்தது நமது ஆண்டவர். சிலுவையில் நமக்காக தனது ஆடைகளை நிர்வாணப்படுத்தி நமக்காக அந்த கேடு அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் பட்ட அவமானத்தை நாம் தியானித்து கொள்ளும்போது நமது அவமானங்கள்லாம் எத்தனை மாத்திரம், அதெல்லாம் எதற்கு சமம் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள், நண்பர்கள், இன்னும் நமது சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நம்மை குறித்து அவமானமாய் பேசலாம். சில காரியங்கள் நம்மை காயப்படுத்தலாம். அப்படிப்பட்ட அவமானத்தினால் அநேக தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். ஐயோ, என்னை மரியாதையின்றி நடத்தி விட்டார்கள், என்னை குற்றம் சாட்டி விட்டார்கள், எனக்கு இத்தனை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், என் உறவுகள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் அநேகர் வருத்தப்படுவது உண்டு. அந்த அவமானங்கள்லாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே நாம் அவமானப்படுவதற்கு அவசியமே இல்லை. நமது அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அந்த கேடடைந்து இந்த சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகவே நாம் இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கும் போது நாம் அவமானத்தை பெரிதாக எண்ணாமல் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வருவோம். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அவமானங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நமக்கு தோன்றும். இரண்டாவது நம்ம இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க இருப்பது அந்த கேடு அடைந்தார். முதலாவது அந்த சிலுவையில் அவமானமாய் அவர் அடைந்தார். ரெண்டாவது அந்த கேடு அடைந்தார். ஏசாயா 52:14 நம்ம வாசித்தோம்னா, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்ம தெருவில் நடந்து செல்லும்போது சில மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அழுக்கான ஒரு கருமையான நிலைமையில் முடி நிறைய வளர்க்கப்பட்டு பரிதாபமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவரை நாம் பார்க்கும்போது இவர்கள் சிறு குழந்தையில் பிறக்கும்போது அந்த தாயிடம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு குழந்தையாக இருந்திருப்பாங்க. ஆனால் சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், கவலைகள் நிமித்தமாய் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த கேடற்றவர்களாய் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நமது ஆண்டவரும் காணப்பட்டார். அவரது சரீரத்தில் உள்ள ஆடையை கழற்றி இரத்தமும் காயங்களும் தான் அவருடைய முகத்திலிருந்து முற்கிடம் சூடப்பட்டு வாரினால் முதுகில பிளக்கப்பட்டு இரத்த கரையோடு அவர் மிகவும் அந்த கேடற்ற நிலைமையில காணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது நம்ம பார்த்தோம்னா, மரியாள் கையில் இருக்கும்போது சாஸ்திரிகள் எல்லாரும் அவரை பணிந்து கொண்டார்கள். அத்தனை ஒரு அழகிய குழந்தையை ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாரும் தேடி, நட்சத்திரம் வழிகாட்ட தேடி ஆண்டவரை பணிந்து கொண்டாங்க. அத்தனை பிரமித்து, ஒரு பெரிய ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவரை கண்டு பிரமித்தார்கள். அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து பரிசுகளை வைத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலுவையில் ஆண்டவர் அந்த கேடுற்றவராய் அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த போர் செவர்கள் ஏசாயா 50:6 நம்ம பார்த்தோம் என்றால், ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன்.
அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிலுவை காட்சியை நாம் சிந்திக்கும்போது அவரை முதுகில் வாரினால் அடிக்கிறார்கள். இன்னுமாய் அவரது தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டு அவரது ஆடையை கழற்றி சிவப்பான அங்கியை அவர்களுக்கு அணிவித்தார்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம். எதற்கு சிவப்பான அங்கி அப்படின்னா, இவரை யூதருக்கு ராஜா அப்படின்ட்டு சிலுவையின் மேலே எழுதி, ஒரு ராஜா எப்படி இருப்பாங்கன்னா சிவப்பான அவங்களுடைய மேல் அங்கி வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். இன்னும் இரத்தாம்பர உடுப்புகள் எல்லாம் ராஜாக்கள் அணிவது. ஆகவே ஆண்டவருக்கு அந்த சிவப்பான அங்கியை அவர்கள் அணிவித்தார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீர் யூதருக்கு ராஜா என்று ஒரு முட்கிரீடத்தை, ராஜாக்கள் கிரீடம் வைத்திருப்பாங்க, அதனால முட்கிரீடத்தை அவருக்கு அணிய கொடுத்தார்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோலை கையில் கொடுத்து, அதாவது செங்கோல் கையில் இருக்கிற மாதிரி அவர் கையில் கொடுத்து பணிந்து, சாஷ்டாங்கமாய் அவங்க எல்லாரும் பணிந்து கேலி செய்து பரியாசம் பண்ணி ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த கோலினால் அவரது சிரசில் ஓங்கி அடைக்கிறார். அந்த முள்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் உள்ள முள்ளெல்லாம் தலையின் ஓட்டுக்குள் பாய்கிற அளவிற்கு அந்த கோலினால் அவரை அடித்தார்கள். எத்தனை வலி, வேதனை, அவமானம், அந்த கேடு அற்றார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அந்த சிவப்பான மீண்டுமா அந்த மத்தேயு 27 கடைசியில் நம்ம பார்க்கும்போது அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசையில் அடைத்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்திய மேலங்கியை கழற்றி திருப்பி மீண்டுமாய் அவருக்கு உடுத்திய அந்த மேல் அங்கியை கழற்றுகின்றனர் என்று பார்க்கிறோம். பொதுவாக நம்ம கையில் ஒரு புண் வந்துச்சுன்னா ஒரு பேண்டேட் ஓட்டுவோம். அந்த பேண்டேட் எடுக்கும்போது அத்தனை வலி அந்த சதையோடு சேர்ந்து பிஞ்சு வருகிறதா இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் முதுகில் அந்த பிலாத்துவின் அரண்மனையில் வாரினால் அடித்து பிளந்து வைக்கப்பட்ட அந்த காயங்களால் நிறைந்த அந்த முதுகின் மேலே அந்த சிவப்பான அங்கி அப்படியே ஒட்டி கொண்டது, இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டி கொண்டது. அந்த அங்கியை கழற்றும் போது அத்தனை வேதனை. அந்த அங்கியை மீண்டும் கழற்றி அவர் அணிந்திருந்த ஆடையை அணிவித்து சிலுவையில் அடித்தார்கள், அறையும்படி கொண்டு போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக, அவரது முகம் அவ்வளவு பிரகாசமான முகம் அந்த கேடு அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷரை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் அவரது ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் அவரை ஆண்டவர் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்திருந்தார். அவரை பார்த்தவர்கள் எல்லாம் பிரமிப்பு அடைந்தாங்க. எப்படி ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த எருசலேம் வீதிகளில் அவர் சென்றார். ஆனால் இப்போ இவ்வளோ அந்த கேடு அடைந்தாரே, அந்த வேதனையோடு வலியோடு முழுவதும் இரத்தம் சொட்ட சொட்ட தனது ஒரு மனிதனது உடம்பில் 5 முதல் 5.5 லிட்டர் இரத்தம் காணப்படும். அத்தனையும் அவர் நமக்காக சிந்தினார். ஆகவே தான் அந்த பரிசுத்த இரத்தம் இன்றைக்கு நம்மை நோய்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறதாய் அந்த இரத்தம் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு யுத்தம் நடந்தால் பிறரை கொன்று வெற்றி பெறுவார்கள். அநேக போர் வீரர்கள் கொல்லப்பட்டு ஒரு தேசம் வெற்றி பெறும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த கொல்கதா மலையில் ஒரு நித்தியத்திற்கான ஒரு யுத்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இதில் வெற்றி சிறந்தார். ஆனால் தன்னையே கொல்வதற்கு தன்னையே பலியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தன்னையே அந்த கேடு அடைவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு வெற்றியை இந்த சிலுவையில் நமக்கு சுமந்து தந்தார். தனது அவமானங்கள் எல்லாவற்றையும் பரிகாசம், கேலி, அவரது தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள் என்று சுவிசேஷத்தில் கூறப்படவில்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் அவரை சித்திரவதை செய்து இந்த சிலுவையில் நமக்காக அவர் பலியானார் என்று பார்க்கிறோம். வருடந்தோறும் நாம் இந்த ஆண்டவருடைய சிலுவை காட்சியை நாம் தியானிக்கிறோம். இந்த 2 கால உபதேசங்களை எத்தனையோ நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றும் நாம் உணர்வடைகிறவர்களாய் காணப்படுகிறோமோ? ஏதோ ஒரு தியானத்தை நாம் கேட்டுக்கொண்டு செல்கிறவராய் இருக்கிறோம். என்றைக்கும் போல நாம் அப்படி இல்லாதபடி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்மளுடைய இருதய கதவை நாம் திறந்து கொடுப்போம். நிறைவாக வேதம் நமது அலங்கோலங்களை காட்டும் கண்ணாடியாக காணப்படுகிறது என்பதை தியானித்து முடிக்கலாம். நமக்காக அலங்கோலமான ஆண்டவர்
ஒவ்வொரு நாளும் நமது அலங்கோலத்தை இந்த வேத புத்தகத்தின் மூலமாய் நமக்கு காட்டுகிறார். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது நமது உள்ளான அலங்கோலமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதத்தை நாம் தியானிப்போம். லெந்து நாட்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் நம்மை பிரதிபலித்து காட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 24 வரை நாம் வாசிக்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21 24, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த லெந்து நாட்களில் எத்தனை செய்திகள் நாம் கேட்கிறோம். நாம் நம்மை வஞ்சிக்காதபடி இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பாடு மரணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள், இந்த வருடம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டை கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை செய்திகள் கேட்டாலும் நாம் நம்மை வஞ்சியாதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன நடக்கிறோம் அப்படிங்கிறத பிரதிபலித்து காட்டுகிற கண்ணாடியாக இந்த வேத புத்தகம் இருக்குது. நாம் எவ்வளவு அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் என்பதை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு கண்ணாடியாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது. ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, வேதத்தை வாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் வேதத்தை வாசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பாவத்திற்கு விலகி போவதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஏனென்றால் அது நம்மை பிரதிபலித்து காட்டுகிறது. நமது சிறு சிறு தவறுகளை, தீமைகளை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு கண்ணாடியாய் இந்த வேத புத்தகம் இருக்கிறது. ஆகவே அனுதினமும் இந்த வேதத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 12:7 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நமது சாயல் இன்னது அப்படின்ட்டு நம்ம மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த வேதம் நமது சாயலை பிரதிபலித்து காட்டுறது. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த பாவத்தை உணர்த்துகிறார். நீயே அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை சொல்லி, நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னோன்னே உணர்வடைகிறவனாய் தாவீது என்ன சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை உணர்ந்து அந்த சங்கீதம் 51 பாவ அறிக்கையை நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த லெந்து நாட்களில் நாம் ஆலயங்களில் இந்த 51ஆம் சங்கீதத்தை எத்தனை முறை ஒவ்வொரு புதன் வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம அதை சொல்லுகிறோம். ஆனால் நாம் வஞ்சிக்கப்படுகிறவராக இருக்கிறோமா? நம்மளது சாயல் இன்னதுட்டு உணர்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஏதோ நாம் கேட்டு வஞ்சிக்கப்பட்டு நம்ம மறக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நமது சாயல் இதுதான் அப்படின்ட்டு உணர்வடைகிற இருதயத்தோடு நாம் இருக்கிறோமா என்று நம்மை சீர்படுத்தி கொள்ளுகிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி, தாவீது சொன்னது போல நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வரும்பொழுது நாம் நம்மை சீர்படுத்தி கொள்கிறவர்களாக இருப்போம். ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். எகிப்திலிருந்து ஒரு வியாபாரி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றாராம். அப்போ அந்த ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு அவர் சென்றாராம். அந்த கிராமத்தில் ஒரு தலைவன் இருந்தான். அவன் மிகவும் பெருமை மிக்கவனாக காணப்பட்டான். தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் மிகுந்த அழகுடையவன் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்ததாம். அவனது பெருமையை சுட்டி காட்ட வேண்டும் என்று அந்த வியாபாரி என்ன செய்தானாம், ஒரு கண்ணாடியை வாங்கி அவனுக்கு விற்பனை செய்தான். அந்த கண்ணாடியை பார்த்து அந்த தலைவன், இந்த இப்படி ஒரு கொடிய மிருகம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டோன்னே அந்த வியாபாரி சொன்னாராம், அந்த கண்ணாடியில் உனது முகம்தான் பிரதிபலித்து காட்டுது, கொடிய மிருகமாக இருக்கிறது நீ தான் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ உடனே அவன் அந்த கண்ணாடியை தூக்கி வீசி போட்டுட்டு அவரை ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி விட்டுட்டாராம். ஆனால் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த வசனமாகிய கண்ணாடி, வேத வசனத்தை ஒரு கண்ணாடி போல நம்மளுக்கு சொல்லி பிரதிபலித்து காட்டுறாரு. ஆனால் நம்ம அதை உணர்ந்தோமா? அந்த உணர்வடைகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? அல்லது இந்த மனிதன் தென்னாப்பிரிக்க தலைவன் கண்ணாடியை தூக்கி வீசி போடுறது போல வேதத்தை நாம் தூக்கி இனி நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம போடுறோமா? அல்லது நம்மை திருத்தி கொள்கிறவராய் தாவீதை போல உணர்வடைகிற இருதயம் நம்மகிட்ட இருக்குதா என்று நாம் சிந்திப்போம். ஆண்டவரது அவமானமான காரியங்களை நாம் பார்த்தோம். நமக்காக அத்தனை அவமானங்கள், அத்தனை வேதனைகள், அத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். மார்க் 6:56 சொல்லுது, அவரது வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட தொட சுகம் கிடைத்தது, வல்லமை கிடைத்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வஸ்திரத்தை
அவர்கள் தங்களுக்குள்ளே பிரித்து கொண்டார்கள், சீட்டு போட்டார்கள், பங்கிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாய் அவர் தனது வஸ்திரத்தை களைந்து நிர்வாணமாக அவரை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் நம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அத்தனை வேதனைகளையும் அவரது இரத்தம் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழத்தக்கதாய் அத்தனை வியாகுலத்தோடு அனைத்தையும் ஆண்டவர் சகித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த நாட்களில் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுவோம். நமது மீறுதல்களை, நமது அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நமக்காக எல்லா வித அவமானத்தையும் ஏறெடுத்த தேவன் தமது வஸ்திரத்தை கழற்ற கொடுத்து அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்று நான் பார்க்கிறோம். அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகம் பெற்றார். அதே போல ஆண்டவருடைய வஸ்திரத்தை குறித்து நாம் தியானிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் உள்ளான மனிதனில் நாம் புதுப்பிக்கப்படவும், நாம் ஆண்டவருடைய அந்த அவமானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட அவமானங்கள் எனது பாவத்தின் நிமித்தமாய் உமது நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற முழு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான லெந்து நாட்கள் தியானத்திலும் அப்பா ஆண்டவரே உமது வஸ்திரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. அன்று போர் சேவகர்கள் ஆண்டவரே உமது வஸ்திரத்தை களைந்து தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்களப்பா. ஆண்டவரே அந்த மேன்மையான அந்த அங்கி ஆண்டவரே ஒரு அவமான சின்னமாக ஆண்டவரே அன்று காட்டப்பட்டது. ஒரு கைதியின் ஆடை போல அதை பங்கிட்டார்களே சப்பா. ஆனால் அந்த வஸ்திரத்தினால் எங்களை நீர் உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது சுஸ்தமடைந்தார்கள் என்று உமது வஸ்திரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் சுகம் கொடுத்தீரேசப்பா. உம்மை மீட்டு கொண்டீரேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் உம்மை அவமானப்படுத்தாதபடி, அந்த கேடு அடைய செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீயே அந்த மனுஷன் என்று எங்களை பார்த்து நீர் எச்சரிக்கும் போது அந்த பாவ உணர்வடையத்தக்கதாகிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உமது வேதத்தை நாங்கள் தூக்கி போடாதபடி அதை வாசித்து எங்களது சாயல் இன்னதென்று நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தரலும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து இந்த டிவியில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.